நிலக்கோட்டை அருகே டீ கடை ஊழியர் வீட்டில் வைத்திருந்த 13 லட்சம் பணம் மற்றும் நகையை திருடிவிட்டு அடுத்தடுத்த 6 வீடுகளிலும் மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட சந்தன மாரியம்மன் கோவில் தெருவில் வசிப்பவர் சுந்தரம். இவர் டீ கடையில் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சுந்தரத்துக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் 2 தினங்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு திண்டுக்கல்லில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு அவரது வீட்டில் 6க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த 13 லட்சம் பணம் மற்றும் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அதே பகுதியில் 6க்கும் மேற்பட்ட வீடுகளின் பூட்டை உடைத்து திருட முயற்சி செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் 44 லட்சம் மதிப்பிலான தங்கத்தை கடத்திய பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்துக்கு நேற்று துபாயில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்பு வழியாக விமானம் ஒன்று வந்தது. திருச்சி விமான நிலையத்தில் விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பயணி ஒருவரின் நடத்தையில் சந்தேகம் அடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவருடைய 3 பைகளை சோதனை செய்தனர். அப்போது அவர் ரூபாய் 44 லட்சம் மதிப்பிலான 600 கிராம் தங்கத்தை கம்பி வடிவில் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பயணியை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேடச்சந்தூர் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் தம்பதியினர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் காங்கேயத்தை சேர்ந்தவர் கோகுலகிருஷ்ணன். இவர் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவர் தனது மனைவியுடன் காரில் காங்கேயத்தில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வேடச்சந்தூரை அடுத்த ரெங்கநாதபுரம் அருகே சென்று கொண்டிருந்த கார் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் ஓடிச் சென்று காரில் இருந்த கணவன் மனைவியை மீட்டனர். அதன் பின்னர் அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து கூம்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தேமுதிகவின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தேமுதிகவின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தற்போது மோடி ஆட்சி அமைப்பது பாஜகவின் ஆட்சி அல்ல, கூட்டணி ஆட்சி என்று புரிந்து கொண்டு அண்ணாமலை நாவடக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்று காட்டமாக பேசினார். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் நாங்கள் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம் என்று சொல்லியிருக்கிறார். நீண்ட நெடிய கால விருப்பம் அவருக்கு பாஜகவுடன் இணைய வேண்டும் என்று. பாஜகவுடன் இணைந்திருந்தால் இந்த வாக்குகளை கூட அவர்கள் பெற்றிருக்க முடியாது. எப்படி இந்த ஆசை அவருக்கு வந்தது என்று தெரியவில்லை. அவர்கள் தலைவியாக இதய தெய்வமாக வணங்குகின்ற எம்ஜிஆரை பற்றியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் தொடர்ந்து விமர்சனம் செய்து அவதூறுகளை பரப்பி வரும் பாஜக, குறிப்பாக அதனுடைய தலைவர் அண்ணாமலையோடு இன்னும் உறவு வைக்க துடிப்பதுடைய நோக்கம் என்ன? திருப்போரூர் அருகே எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் 9 மாடுகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த பையனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கூத்தவாக்கம் பகுதியில் நேற்று இரவு காற்றுடன் பெய்த கனமழையால் மின்கம்பத்தில் இருந்து மின்கம்பி அறுந்து கீழே விழுந்ததில் பழைய மாமல்லபுரம் சாலை அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் போடப்பட்டிருந்த முள்வேலி மேல் மின்கம்பத்தில் இருந்து அறுந்து விழுந்த கம்பி பட்டதால் முள்வேலி முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது. அப்போது மேய்ச்சலில் இருந்து வீடு திரும்பிய மாடுகள் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் ஒரு கன்றுக்குட்டி உள்பட 9 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக மின்வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மின்கம்பி சரி செய்து இறந்த மாடுகளை பொதுமக்கள் அப்புறப்படுத்தினர். மேலும் இச்சம்பவம் குறித்து மாமல்லபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.